தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய், தந்தையாய், குருவாய், தெய்வமாய் நாம் மனிதனமும் வழிபடுகின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, இன்றைய மருத்துவத்தின் முன்னேற்றத்தில் ஒரு மைல்கல்லாக நம்முடைய KMCH நரம்பியல் மருத்துவமனை மற்றும் புதிய வெளிநோயாளிகள் பிரிவு மையத்தை திறந்து வைக்கின்ற இந்த இனிய விழாவில் என்னோடு மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற அருமை பெரியவர்கள், KMCH தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனரான நம் அன்பையெல்லாம் ஓரங்கே பெற்றிருக்கின்ற டாக்டர் நல்லா பழனிசாமி அவர்களே, KMCH நிர்வாக இயக்குனர் அருமை சகோதரர் டாக்டர் அருண் பழனிசாமி அவர்களே, அருட்செல்வருக்கு பிறகு அவருடைய வழித்தடத்தை ஒற்றி மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகின்ற நம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சக்தி குழுமத்தினுடைய தலைவர் டாக்டர் மாணிக்கம் அவர்களே, KMCH இயக்குனர் டாக்டர் பூரணி பாவை பழனிசாமி அவர்களே, நம்முடைய கோவை மாநகரத்திற்கு எப்பொழுதும் சிறப்பு சேர்த்து வருகின்ற சங்கர் அசோசியேட்டட் நிறுவனத்தினுடைய சிறப்பு மிகுந்த சீஃப் ஆர்கிடெக்ட் திரு ரமணி சங்கர் அவர்களே, KMCH இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச்சின் டீன் மேஜர் ஜெனரல் டாக்டர் ரவிக்குமார் அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, அண்ணன் கருப்பண்ணன் அவர்களே, அருமை சகோதரர் வேலுமணி அண்ணன் அவர்களே, முன்னாள் ஆளுநர்கள் பாசத்திற்கினிய சண்முகநாதன்ஜி அவர்களே, ஜஸ்டிஸ் சதாசிவம்ஜி அவர்களே, பூஜனீய துறவியர் பெருமக்களே, மருத்துவவின் முன்னாடிகளே, மருத்துவர்களே, செவிலியர்களே, மருத்துவ கல்வி பயில்கின்ற மாணவர்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற மரியாதை கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். இந்த தை திருநாள் நம்முடைய மருத்துவ உலகில் ஒரு புதிய ஏற்றத்தை, ஒரு புதிய துவக்கத்தை, ஒரு புதிய எழுச்சியை தருகின்ற நாளாக அமைந்திருக்கிறது. அந்த இனிய நாளில் உங்கள் அத்துணை பேருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை முதலிலே உரித்தாக்குகிறேன். ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு இன்றியமையாத இரண்டாக நான் கருதுவது கடின உழைப்பும் விடாமுயற்சியும், எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய மனத்தின்மையை இழக்கக்கூடாததும் தான். அப்படி மகத்தான வெற்றி பெற்றவர்கள் தமிழகத்தில் 2 பேர். அதில் மறைந்த முன்னாள் முதல்வர் MG ராமச்சந்திரன் அவர்கள் ஒருவர். அதற்கு அடுத்து நம்முடைய டாக்டர் நல்லா பழனிசாமி அவர்கள். எப்பொழுதும் ஒரு சிரித்த முகத்துடன் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அத்தனையும் களைந்தெடுத்து தன்னுடைய பயணத்தை ஒருபோதும் தொய்வில்லாமல் செலுத்த வேண்டும் என்கின்ற நெஞ்சுரம் மிக்கவர். அவருடைய முயற்சிகள் இன்றைக்கு கோவை பெருநகரத்திற்கு மருத்துவத்துறையில் ஒரு மகத்தான இடத்தை உலக அரங்கிலே பெற்று தந்திருக்கிறார்.
இந்த கேஎம்சிஹெச்சினுடைய சேவை, அர்ப்பணிப்பு, தரம், நம்பிக்கை, அதை விட தொழில்நுட்பம். ஏதாவது ஒரு புதிய தொழில்நுட்பம் அமெரிக்காவில் வருகிறதோ அல்லது உலகத்தின் எந்த மூலையில் வருகிறதோ அதை உடனடியாக கோவை மாநகரத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற வேட்கை நம்முடைய டாக்டர் நல்லா பழனிசாமி அவர்களுடைய இதயம் முழுவதும் பரவி கிடக்கிறது. எனக்கு தெரிந்து எந்த ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாலும் அதை உடனடியாக இங்கே கொண்டு வர வேண்டும் என்பதிலே தனியாத வேட்கையுடையவர். பேசிக்கொண்டிருந்த போது சொன்னார்கள், இந்த ஆபரேஷன் தியேட்டரிலே தான் எல்லா விதமான நவீன வசதிகளோடும் ஒரு ஸ்கேன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூட அதை கூட அங்கேயே வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, 50 கோடி ரூபாய் மதிப்பில் மிகச்சிறந்த ஒரு பெட் ஸ்கேனரை நாங்கள் இங்கே ஆர்டர் செய்திருக்கிறோம். அது வரப்போகிறது. அது மூளையிலே ஏதாவது ஒரு இடத்தில் கொழுப்பு டெபாசிட் ஆகியிருந்தால் அதை கண்டுபிடிப்பதற்கும் அதை நோயினுடைய தீரத்தை உணர்ந்த பிறகு அதற்கு உரிய வைத்தியத்தை தருவதற்குமாக இன்றைக்கு முடிவெடுத்து அதை நோக்கி மிக முன்னேற்றகரமான வகையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை என்னிடத்தில் சொன்னார்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகிறது என்று கேட்டால், நான் ஏற்கனவே ஒரு முறை கேஎம்சிஹெச்சில் பேசுகிற போது சொன்னேன், யமனை கண்டு பயப்படாமல் யமனை பயமுறுத்தியவர் நம்முடைய டாக்டர் நல்லா பழனிசாமி அவர்கள். அப்படி அவர் பெற்ற அந்த உணர்வு தான் இன்றைக்கு இந்த வயதிலும் ஒரு மிக விலை உயர்ந்த 50 கோடி ரூபாய் பெருமானமுள்ள ஒரு மிஷினை, ஒரே ஒரு மிஷினை 50 கோடி ரூபாய்க்கு கோவை மாநகரத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற உணவை அவர் பெற்றிருக்கிறார்கள். அது எப்படியெல்லாம் மறதியை, மனிதனின் உணர்வற்ற நிலையை, இதையெல்லாம் ஆய்வு செய்வதற்கான ஒரு உயர்ந்த கருவி என்பதை என்னிடத்திலே விளக்கி சொன்னார்கள். இந்த மருத்துவமனை முதலாக கட்டப்பட்ட போதே அமெரிக்காவில் இருக்கின்ற மருத்துவமனையை ஒட்டி இந்த மருத்துவமனை இருக்க வேண்டும் என்று முதலாக அந்த ஃபர்ஸ்ட் பில்டிங்கை கட்டும் போதே அதில் அவர்கள் அத்துணை அக்கறையை செலுத்தினார்கள். வெறும் 250 பெட்டிலே இருந்து இன்றைக்கு 2250 பெட்டாக இந்த மருத்துவமனை உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதில் அவருடைய உழைப்பு, அவருடைய முயற்சி, அவருடைய மன வலிமை பாராட்டுக்குரியது, போற்றுதலுக்குரியது. இங்க சொன்னார்கள், ஒரு சின்னஞ்சிறு நகரத்திலே பிறந்து இந்திய தேசத்தினுடைய துணை ஜனாதிபதியாக உயர்ந்திருக்கிறேன் என்று என்னை பாராட்டி சொன்னார்கள். அதை காட்டிலும் பாராட்டுக்குரியவர் நம்முடைய டாக்டர் நல்லா பழனிசாமி அவர்கள். ஒரு நல்லாம்பட்டியில் பிறந்து அமெரிக்காவிலே படித்ததோடு மட்டுமல்லாமல், அமெரிக்காவிலே தொடர்ந்து பணியாற்றியதோடு மட்டுமல்லாமல், அந்த அமெரிக்காவில் இருக்கின்ற உயர்ந்த மருத்துவ சேவையை நம்முடைய கொங்கு மண்ணுக்கும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அதுதான் இன்றைக்கு மகத்தான வெற்றியாக மாறி இருக்கிறது. நான் எப்பொழுதுமே ஒன்றை சொல்லுவேன், நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு இருந்தால் கூட மாத சம்பளம் தானே, நாம் அதிகமாக வேலை செய்தால் அது நமக்கு பயனுற போகிறதா என்று நினைக்கக்கூடாது. வேலை செய்கின்ற பொழுது கூட ஒரு உள்ளுணர்வு, ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடும் முழு மனதோடும் நாம் வேலையை செய்கின்றோம் என்று சொன்னால் அது அன்றைக்கு உடனடியாக பெரிய பலனை நமக்கு தராவிட்டாலும் வாழ்க்கையில் பின்னால் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் நல்லா பழனிசாமி அவர்களுடைய வாழ்க்கை. அவர் அமெரிக்காவிலே எதையெல்லாம் கற்றுக்கொண்டாரோ, அமெரிக்காவில் எப்படி கடுமையாக உழைத்தாரோ, அதெல்லாம் இன்றைக்கு கோவை மாநகரத்திற்கு மருத்துவத்துறையிலே மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இந்த நரம்பியல் அறிவியல் மருத்துவமனை ஒரு தனி நிகழ்வு அல்ல.
35 ஆண்டு காலமாக சிக்கலான நோய்களுக்கு மேம்பட்ட தரமான மக்களுக்கு எட்டக்கூடிய சிகிச்சையை வழங்கி வரும் ஒரு சிறப்பான மருத்துவமனை தான் நம்முடைய KMCH. அவர் பேசும்போது சொன்னார்கள், ஒரே ஒரு பைசா செலவில்லாமல், அதுவும் இந்த காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி கிடைக்கிறது என்று சொன்னால் அது எத்தகைய ஆச்சரியமான விஷயம் என்பதை சொன்னார்கள். எல்லா ஆச்சரியங்களும் நிகழ்கின்ற காலமாக மோடி அவர்களுடைய பிரதம மந்திரி என்கின்ற வகையிலே அவர் செலுத்துகின்ற இந்த ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். ஒரே ஆண்டில் தமிழகத்திற்கு 11 மருத்துவமனைகள் தரப்பட்டது என்று சொன்னால் அது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருந்த காலத்திலே தான். அருமை சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த காலத்திலே தான். யார் எந்த நல்லதை செய்தாலும் அதை பாராட்டுகின்ற மனம் எல்லோருக்கும் வர வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல காரியங்களை எடுக்கின்றவர்களுக்கு அது ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தரும். தற்போது நரம்பியல் குறைபாடுகள் உலக மக்கள் தொகையில் 40% அதிகமானவர்களை, ஏறத்தாழ 3 பில்லியனுக்கும் மேற்பட்ட மக்களை பாதித்து வருகிறது என்று WHO அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. அருண் அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்த போது அருண் அவர்கள் சொன்னார்கள், ஏன் இந்த முயற்சியை நாம் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், எதிர்காலத்தில் இந்த நரம்பியல் குறைபாடுகளை கொண்டவர்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த துறையில் நாம் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு வேகமாக இயங்கி வருகின்ற உலகமாக நாம் மாறி வருகிறோம். ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற அந்த வேலையின் அழுத்தம் அது நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது. ஆகவே அதிலே நாம் உலகத்தரத்தோடு இருக்க வேண்டும் என்பதை பற்றி எனக்கு விளக்கி சொன்னார்கள். அப்படி இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கின்ற அந்த புதிய கட்டிடம் 1.75 லட்சம் சதுர அடி பரப்பில் 7 மாடிகளுடன் நவீன நியூரோ நேவிகேஷன், ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நாம் அமெரிக்காவை பெருமையாக நினைக்கிறோம் என்று சொன்னால், அமெரிக்காவில் இருக்கிற வைத்திய முறையும் அமெரிக்காவிலே இருக்கின்ற அந்த சிறப்பான ஆய்வுகளும் ஒரு நோயை கண்டறிவதிலே அவர்கள் செலுத்துகின்ற அக்கறையும், அதற்காக அவர்கள் புதிதாக கண்டுபிடிக்கின்ற நவீன இயந்திரங்களும் நம்முடைய மண்ணுக்கும் வர வேண்டும். நாம் விக்ஷித் பாரத் என்று மோடி அவர்கள் அறைகூவல் விடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எல்லா துறையிலும் நாம் முன்னேற வேண்டும். அதிலும் குறிப்பாக 140 கோடி மக்கள் வாழுகின்ற இந்த ஒரு மகத்தான நாட்டில் எல்லோருக்கும் தேவைப்படுகிற பொழுது வைத்திய உதவிகள் கிடைக்க வேண்டும். தி ரைட் ட்ரீட்மெண்ட் அட் தி ரைட் டைம், அது கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு மருத்துவமனைகளும் வேண்டும், தனியார் மருத்துவமனைகளும் வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் முறையை இந்த மண்ணிலே உருவாக்க இயலும். இந்த மருத்துவக் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு முதல் MBBS பேட்ச் வெற்றிகரமாக வந்திருக்கிறது. அது இந்த நிறுவனத்தினுடைய கல்வித்தரத்திற்கான ஒரு சான்றாக அது அமைந்திருக்கிறது. அதனால்தான் அவர் சொன்னார்கள், பல்வேறு டிபார்ட்மெண்ட்களில் பிஜி கோர்ஸையும் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸையும் நாங்கள் உருவாக்கப் போகிறோம் என்பதை எடுத்து சொன்னார்கள். ஒரே ஒரு பேட்ச் தான் வந்திருக்கிறது. ஆனால் உடனடியாக பிஜி கோர்ஸுக்கு போக முடிகிறது என்று சொன்னால், தகுதி இருந்தால் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்கின்ற மோடி அவர்களுடைய உயர்ந்த சிந்தனை தான் பல்வேறு விதமான வெற்றிகளுக்கு காரணமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இல்லை என்று சொன்னால், நீங்கள் எத்தனை ஆண்டுகள் MBBS கோர்ஸை நடத்தி இருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு கேள்வியை மட்டும் வைப்பார்கள்.
அது 10 ஆண்டுகள் ஆகட்டும். அந்த 10 ஆண்டுகளில் எத்தனை பிஜி மாணவர்கள் தங்களுடைய பிஜி கோர்ஸை முடித்து ஒரு நல்ல அறுவை சிகிச்சை நிபுணர்களாக, ஒரு நல்ல கன்சல்டன்ட் டாக்டர்களாக வெளிவர முடியும்? ஒவ்வொன்றிலும் இன்றைக்கு ஸ்பெஷலைசேஷன் தேவைப்படுகிறது. ஸ்பெஷலைசேஷன் இல்லாத ஒரு துறை என்பது அநேகமாக இல்லை. அப்படி ஒரு ஸ்பெஷலைசேஷன் உருவாகுவதற்கு ஆன முயற்சிகளில் நம்முடைய KMCH மருத்துவக் கல்லூரியும் இணைந்திருக்கிறது என்பது பாராட்டுக்குரியது. மோடி அவர்கள் எதை செய்தாலும் ஏழை மக்களுடைய நலனை காக்க வேண்டும் என்பதிலே தனியாத அக்கறையுடையவர்கள். அதனால்தான் நான் ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். 2014க்கு முன்பாக இந்த நாட்டினுடைய சுகாதார பட்ஜெட் 37,000 கோடியாக இருந்தது. 2025-26 அது 98,000 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அதுதான் ஆரோக்கியமான வாழ்விற்கான ஒரு அடித்தளமாக நான் அதை பார்க்கிறேன். ஆயுஷ்மான் பாரத் திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டம்தான் உலகின் மிகப்பெரிய அரசு நிதியுதவி சுகாதார திட்டமாக இருக்கிறது. 50 கோடி இந்தியர்களுக்கு இலவச மருத்துவ பாதுகாப்பை வழங்குகிறது. 1.5 லட்சம் கோடியை தாண்டிய மருத்துவ செலவு ஏழை மக்களுடைய தோளிலே இருந்து மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அடிப்படை ஆரம்ப சுகாதாரத்தை வலுப்படுத்துவது நாடு முழுவதும் இருக்கின்ற கிராமப்புறங்களில் ஆரோக்கியமான வாழ்விற்கான உத்தரவாதத்தை தரும். அந்த வகையில் 1.6 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மனநலம் நாம் பொதுவாக இன்றைக்கு பரவலாக இருக்கின்ற நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், இவைகளுக்கெல்லாம் நம்முடைய ஆரம்ப நிலையிலேயே இந்த சுகாதார சென்டர்களில் சிகிச்சை கிடைக்கிறது என்பது கிராம மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதமாகும். மருத்துவர் பற்றாக்குறையை போக்க அரசு தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறது. 2014 நாடு முழுவதும் இருந்த மொத்த MBBS ஃபர்ஸ்ட் இயருடைய சீட்டுகள் 51,000. ஆனால் இன்றைக்கு அது 2 மடங்குக்கு மேலாக கூடி 120,000 சீட்டுகளுக்கு மேல் மெடிக்கல் சீட்டுகள் இந்தியா முழுவதும் இன்றைக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் ஏழை எளிய மாணவர்கள் கூட மிக எளிதாக சீட்டை பெற முடியும் என்கின்ற நிலையை மோடி அவர்களுடைய தலைமை இந்த நாட்டிலே உருவாக்கி இருக்கிறது. 2014க்கு முன்பாக போஸ்ட் கிராஜுவேட் சீட் என்பது ஒரு ஏறத்தாழ யாருக்கும் எட்டாக்கணியாக இருந்தது. அதில் 31,000 சீட்டுகள் தான் அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு அவை 70,000 சீட்டுகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் 300க்கும் மேற்பட்ட புதிய மருத்துவக் கல்லூரிகள் நாடு முழுவதும் தொடங்கப்பட்டிருக்கிறது. மாவட்டம் தோறும் குறைந்தபட்சம் ஒரு மருத்துவக் கல்லூரி துவங்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை மோடி அவர்கள் நாடு முழுவதும் இன்றைக்கு அமல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நோய்வாய்ப்பட்ட தொழிலாளியின் மனிதவள இழப்பீடு என்பது உற்பத்தியை பாதிப்பதோடு மட்டுமல்ல, தேசிய உற்பத்திக்கும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பை உண்டாக்குகிறது. ஒரு ஆரோக்கியமான இளைஞன் நாட்டின் வளர்ச்சியை துரிதப்படுத்துகின்ற மகத்தான மனிதனாக மாறுகிறான். அதனால்தான் மோடி அவர்கள் எப்பொழுதும் சொல்வார்கள், ஹெல்த் இஸ் நாட் அன் எக்ஸ்பெண்டிச்சர் பட் ஹெல்த் இஸ் அன் நேஷன் பில்டிங் என்று சொல்வார்கள். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்காமல் வல்லரசான வலிமை மிகுந்த இந்தியாவை ஒருபோதும் உருவாக்க முடியாது. அந்த வகையில் ஹெல்த்தி இந்தியாவை உருவாக்குவதில் KMCH போன்ற தனியார் மருத்துவ நிறுவனங்களின் பங்கும் இன்றைக்கு நாடு முழுவதும் மகத்தானதாக மாறி வருகிறது. நம் சமூகம்
நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று போற்றும் ஒரு உயர்ந்த பண்பாட்டை மரபை கொண்ட சமூகம் இந்த நோயற்ற வாழ்வை உருவாக்கி எல்லோருக்கும் உரிய பாதுகாப்பை தருகின்ற மிகப்பெரிய பொறுப்பு அரசுக்கும் தனியார் நிறுவன மருத்துவமனைகளுக்கும் இருக்கிறது. அதனால்தான் திருவள்ளுவர் அழகாக சொன்னார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என்று சொன்னார். நோய்க்கான காரணம் என்ன என்பதை ஆழமாக ஆய்ந்து அதை தீர்க்கும் சரியான வழி என்பதை முறையாக தேர்வு செய்து அதற்கேற்ற உரிய சிகிச்சையை அளிப்பதுதான் நோயிலே இருந்து ஒரு நோயாளியை காட்டுவதற்கான அடிப்படை என்று சொன்னார்கள். அந்த கோட்பாடு இன்றைக்கும் என்றைக்கும் ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மகத்தான தெய்வ புலவன் வள்ளுவர் என்ன சொன்னாரோ அது இன்றைக்கும் என்றைக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கு பொருந்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. KMCH போன்ற நிறுவனங்கள் இந்தியாவினுடைய ஆரோக்கியமான வாழ்வு என்கின்ற பயணத்தில் முன்னணியிலே இருப்பது நமக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்துவதெல்லாம் ஒன்றுதான். இன்னும் என்னென்ன விஞ்ஞானபூர்வமான முன்னேற்றங்கள் உலகெங்கும் வந்து கொண்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் படிப்படியாக நம்முடைய தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் நம்முடைய கோவை மாநகரத்திற்கும் நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அப்படி நீங்கள் சேர்ப்பதன் மூலமாக இந்தியா உலகத்தரத்தில் தன்னுடைய வைத்திய கல்வியை மட்டுமல்ல வைத்திய முறைகளையும் உயர்த்தி கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த பொங்கல் திருநாளில் உங்களை எல்லோரையும் உங்களில் ஒருவனாக காண்பதிலே நான் பெருமை கொள்கின்றேன். மீண்டும் ஒன்றை மட்டும் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். உலகத்தில் உயர்ந்த இடத்தை பெறுவது என்பது பலருக்கும் கிடைக்கின்ற வாய்ப்பு, எல்லோருக்கும் கிடைக்கின்ற வாய்ப்பு என்று சொல்ல முடியாவிட்டாலும் பலருக்கும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு தான். ஆனால் உலகத்தின் எந்த உயரத்திலே இருந்தாலும் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வேரை மறந்துவிடக்கூடாது. அந்த வகையிலே நான் என்றைக்கும் உங்களில் ஒருவனாக உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி உரையை நிறைவு செய்கின்றேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, ஜெய்ஹிந்த், வாழ்க பாரதம். நன்றி, வணக்கம். Thank you, sir.